ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் இந்த காலை வேளையில் உங்களை இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைக்கும் ஏசப்பா நமக்கு தருகிற நல்ல வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 118வது அதிகாரம் 22-23 வசனங்கள். வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று, அது கர்த்தராலே ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாய் இருக்கிறது. ஆமேன். வீடு கட்டுறவங்க, வீடார் கட்டுவா, கொத்தனார் வீடு கட்டாருன்னு வச்சுக்கோங்க, அவருக்கு நிறைய கல்லுகளை என்ன செய்வாங்க, எடுத்து அடுக்குவாங்க. அப்போ சில கல்கள் அவங்க கட்டுவதற்கு வசதி இல்லாதபடி அது கோணல் மணலா இருந்தா என்ன செய்வாங்க, அதை ஆகாதென்று தள்ளி வைத்துருவாங்க. இன்றைக்கு அப்படி ஆகாதென்று தள்ளின கல் சில வேளைகளில் என்ன ஆகும்னா, அந்த கல்லை தேடி பிடிச்சு அதையே மூளைக்கு தலைக்கல்லாயும் வைப்பாங்களாம். அதுதான் இந்த வசனம். இந்த வேளையில் நம்ம அதை குறித்து தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கு ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க மனுஷர்களால் ஆகாதென்று ஒரு தள்ளப்பட்ட கல்லாய் நீங்க இருக்கலாம். ஆனா அப்படி ஆகாதென்று தள்ளப்பட்ட உங்களையும் கூட கர்த்தர் இந்த நாளில் அவர் மூளைக்கு தலைக்கல்லாய் உயர்த்த அவராலே முடியும். அது கர்த்தராலே ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறது. ஆகாதென்று தள்ளின கல் மூளைக்கு தலைக்கல்லாகும் போது அதை சுற்றி பார்க்கிறவர்கள் கண்களுக்கு ஆச்சரியமா இருக்குமா. அது யாராலே தான் ஆகுமா? கர்த்தராலே ஆகுமா. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழும்போது கூட அவர் யூதருக்கு ராஜாவாய் மேசியா என்று மேசியா பிறப்பார்னு சொல்லப்பட்ட வார்த்தை நிறைவேறும்படி அவர் மேசியாவாக வந்தார். ஆனா ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்யல, அவரை மேசியாவாக ஏற்றுக்கொள்ளவில்லை. அவரை என்ன செஞ்சாங்க, தள்ளினார்கள். 1 Peter 2:4 மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் யூதருக்கு ராஜாவாய் வந்த இயேசு கிறிஸ்துவை அவர்கள் தள்ளினார்கள். ஆனா கர்த்தர் என்ன செய்தாரா, தேவன் அவரை தெரிந்து கொண்டார். மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேறப்பட்டதுமாய் இருக்கிற ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகிய நீங்களும். மனுஷரால் தள்ளினாங்க, ஆனா தேவன் என்ன செய்தார், அவரையே, இயேசுவையே மூளைக்கு தலைக்கல்லாய் மாற்றினார். அது அந்த வார்த்தை நீங்க வாசிப்பீங்கன்னா ஏசாயா 28:6 ஆதலால் அந்த மனுஷனால் தள்ளுன அந்த இயேசுவை கர்த்தர் என்ன செய்தாரா, ஆதலால் கர்த்தராகி ஆண்டவர் உரைக்கிறதாவது, இதோ அஸ்திபாரமான ஒரு கல்லை நான் சியோனிலே வைக்கிறேன். இயேசுவை அது அஸ்திபாரமாய் சியோனிலே வைக்கிறார். அது பரீட்சிக்கப்பட்டதும் விலையேற பெற்றதும் திட்ட அஸ்திபாரம் உள்ளதுமான மூளைக்கல்லாய் இருக்கும், விசுவாசிக்கிறவன் பதறான். ஆமேன். ஹல்லேலூயா. அன்றைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவை தள்ளுனாங்க, ஆனா கர்த்தர் அவரை மூளைக்கு தலைக்கல்லாய் மாற்றினார். அவரிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவர்கள் பதறார்கள் என்று சொல்லி அவர் வாக்கு கொடுத்தார். இன்றைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற சூழ்நிலை மனுஷர்களால் தள்ளப்பட்ட ஒரு கல்லாய், உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களாய் இந்த இவங்க எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி உங்களை தள்ளி வைத்திருக்கிற ஒரு சூழ்நிலை இருக்கலாம். ஆனால் தள்ளப்பட்ட உங்களை கர்த்தரால் உயர்த்த முடியும். உங்க வீட்டுக்கு அவர் உங்களை மூளைக்கல்லாய் ஒரு சிறந்த ஒரு நபராய் உங்களை கர்த்தர் உயர்த்த முடியும். கர்த்தராலே ஆகுமா. ரோமர் 10:11 அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்பட்டு போவதில்லை என்று வேதம் சொல்கிறது. திடாஸ்திபாரமான மூளைக்கல்லாகி இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசமாயிருக்கிறவன் பதறான். அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்பட்டு போவதில்லை என்று வேதம் சொல்கிறது. நீங்க இன்றைக்கு ஒருவேளை வெட்கப்படும் சூழ்நிலையில், மனுஷரால் குடும்பத்தில் உள்ளவர்களாய் தள்ளப்பட்ட சூழ்நிலையில் ஆகாதென்று தள்ளப்பட்ட கல்லாய் இருக்கலாம். ஆனால் எல்லா மனுஷர்களை தள்ளி வைத்தவர்கள் ஆச்சரியப்படும்படியாய் அவர் உங்களை மூளைக்கு தலைக்கல்லாய் மாற்ற அவராலே முடியும். அது கர்த்தரால் ஆயிற்று. கர்த்தராலே உங்கள் வாழ்க்கையிலே உங்களை சிறந்தவர்களாய், உங்கள் குடும்பத்திலே உங்களை சிறந்தவர்களாய் தூக்கி நிறுத்த அவராலே முடியும். எளியவரை குப்பையிலிருந்து உயர்த்தி பிரபுக்களோடு ராஜாக்களோடு உட்கார பண்ணுகிற தேவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இன்றைக்கு நீங்க தள்ளப்பட்ட எளிமையான சூழ்நிலை இருக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க. விசுவாசிக்கிறவன் என்ன செய்தான், பதறான். நீங்க விசுவாசிங்க. அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்பட்டு போவதில்லை என்று வேதம் சொல்கிறது. நீங்க பதறுகிற காரியங்கள் உங்களுக்கு வராதபடி, நீங்க பதறாதபடி அவர் மேல் விசுவாசமாயிருங்க. அவரை விசுவாசிக்கிற உங்களுக்கு எந்த சூழ்நிலையிலும் வெட்கம் வராதபடி கர்த்தர் காத்துக்கொள்வாராகவே. இந்த வார்த்தையின்படி, இந்த வார்த்தையை கேட்ட நீங்கள் இந்த வார்த்தையிலே உங்களை ஊன்றி கட்டினவர்களாய் இந்த வார்த்தையின்படியே ஜெபிக்கலாமா? நல்ல ஒரு வாக்குத்தத்தத்தை தேசப்பனை காலை வெளியில தந்திருக்காங்க. ஆகாதென்று தள்ளப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிற உங்களை அவர் மூளைக்கு தலைக்கல்லாய் மாற்றுவார். கர்த்தராலே ஆயிற்று. ஆமேன். ஆகவே இந்த வேளையில வாய் திறந்து, ஏசப்பா, நீர் என் வாழ்க்கையிலே என்னை மூளைக்கல்லாய் மாற்ற உம்மாலே
ஆகும் அப்பா என்று சொல்லி தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி ஜெபிக்கலாம். அப்பா உம்மை நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நல்ல வேலைக்காக உம்மை நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த காலை பொழுதிலே அப்பா உம்மோடு கூட எங்கள் ஆத்துமாய் இணைக்கப்பட்டதாய் இந்த நாளை நாங்கள் வெற்றியாய் நடத்தும்படி அப்பா உம்முடைய ஆசீர்வாதமான வார்த்தை இந்த வேளையில் எங்களுக்கு கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம் அப்பா. இந்த வேளையிலும் கூட கர்த்தாவே அப்பா ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் மனுஷர்களால் தள்ளப்பட்ட சூழ்நிலையில் ஆகாதென்று ஒதுக்கி வைக்கப்பட்ட சூழ்நிலையில் இருந்து யார் யார் ஜெபிக்கிறார்களோ அந்த பிள்ளைகளை எல்லாம் ஏசப்பா நீர் எப்படி ஏசு வைத்த மூளைக்கு தலைக்கல்லாய் ஏசு மாறினது போல இந்த வேளையிலும் ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இயேசுவாகி உம்மேல் விசுவாசம் வைத்து விசுவாசித்து அந்த காரியத்தில் அப்பா எந்தெந்த காரியத்தில் தள்ளப்பட்டு இருக்கிறார்களோ அந்தந்த காரியத்தில் ஒரு வெற்றியை கட்டளையிட்டு அவர்களை அப்பா அந்த காரியத்தில் நீர் உயர்த்துங்க, நீர் மேன்மைப்படுத்துங்க, மூளைக்கு தலைக்கல்லாய் உயர்த்தி நிறுத்துங்க அப்பா, தலையை உயர்த்துங்க தகப்பனே. இயேசுவே மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த வேளையில் கேட்டு ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் இது கர்த்தராலே ஆயிற்று என்ற வார்த்தையின்படி உம்மாலே எல்லாம் இந்த நாளில் நடக்கும்படி எங்கள் ஒவ்வொருவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. விசுவாசிக்கிறவர்களுக்கு எந்த வெட்கப்படும் சூழ்நிலை வராது என்று சொன்னது போல அவரை விசுவாசிக்கிறவனோ அவன் வெட்கப்பட்டு போவதில்லை என்று வேதம் சொல்கிறது என்ற வார்த்தையின்படி அப்பா வேதத்தில் சொல்லி வைத்திருக்கிற எந்த வார்த்தையும் அப்பா அது ஒரு நாள் வீணாய் போவதில்லை தகப்பனே. இந்த வேளையில் வெட்கத்தோடு கூட வெட்கம் வந்துருமோ என்று சொல்லி அங்கலாய்த்து ஜெபிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற வெட்கப்படும் சூழ்நிலை எல்லாம் நீர் மாற்றி இந்த நாளில் உயர்த்தும், மேன்மைப்படுத்தும், ஆசீர்வதியும், அற்புதங்களை செய்யும், சாட்சியாய் நிறுத்தும். இந்த நாளை பிள்ளைகளுக்கு ஆசீர்வதித்து கொடுங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க, செய்கிற காரியத்தில் வெற்றியை கட்டளையிடுங்க, உம்முடைய கிருபை முன் செல்லட்டும், பெரிய காரியங்களை செய்து ஆசீர்வதியும் பலப்படுத்தும். சகல துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன்.